மாடுங்கிறது என்னன்னா கன்றுக்கு கொடுத்து விட்டு மீதி உலகத்திற்கு கொடுக்கிறது. சேரிட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். தன் கன்றுக்கு கொடுக்கும். ஏன்னா அது அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தான் ஈன்ற கன்று அதை முடித்து விட்டு உலகத்துக்கு அவ்வளவு கொடுக்கறது. அதில் இம்பார்ட்டண்ட்டாக மாடு உள்றது வெஹிக்கல், புல், கழிநீர் இதெல்லாம் சாப்பிட்டு நமக்கு கொடுக்கறது என்னன்னா பால், அதுலேருந்து வருது தயிர், அதுலேருந்து வருது வெண்ணெய், அதுலேருந்து வருது நெய். இந்த மாதிரியான ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் உங்க எந்த எஃப்டிலையும் வராது, உங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லையும் வராது, எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியிலையும் வராது. அதையும் தாண்டி இந்த கோமியம், சாணம் இதுலேருந்து வர்றது நமக்கு ஒரு பெரிய இயற்கை உரம். இயற்கை உரத்தில் நமக்கு பஞ்சகவ்யம், அக்னி அஸ்திரம் மாதிரி பல இயற்கை உரங்கள் இதுலேருந்து நம்ம பண்ணுறோம். குறிப்பாக இது பூச்சி விரட்டியே தவிர பூச்சி கொல்லி இல்லை. பூச்சியை கொல்ற மாதிரி ஒரு விஷத்தை போட்டோம்னா அது மனுஷனையும் சேர்த்துக்கொள்ளும். இதுலேருந்து வருதுங்கிறது பூச்சி விரட்டி. ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது நமக்கு விபூதி, கொசு விரட்டி இது மாதிரி நிறைய பை ப்ராடக்ட்ஸ் அதுலேருந்து வருது. அதனால கோ சம்ரக்ஷணம்ங்கிறது இட்ஸ் நாட் எ ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ். அது ரிலிஜியஸ் ப்ராக்டிஸாக வச்சுக்கலாம். அது ரிலிஜன், இந்து ரிலிஜன் ஏன் கோ சம்ரக்ஷணத்தை சொல்லிட்டுனா இதனால மனுஷாளுக்கு பல 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 நன்மைகள் நமக்கு வருது.